சொந்த மகனால் ஒதுக்கப்பட்டு வறுமையில் வாடும் 80s நடிகை. 80s நடிகை பிந்துகோஸ் களத்தூர் கண்ணம்மா படத்துல குரூப் டான்ஸரா அறிமுகமானாங்க. அதைத் தொடர்ந்து டான்ஸ் மாஸ்டரா ப்ரமோட் ஆகி பல இடங்கள்ல டான்ஸ் ஷோக்களையும் நடத்தி ஃபேமஸ் ஆனாங்க. தன்னோட உடல் பருமனை பயன்படுத்தி நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சாங்க. கோழி கூவுது, தூங்காதே தம்பி தூங்காதே, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி, டௌரி கல்யாணம் உள்ளிட்ட படங்கள் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. இந்த நிலையில தன்கிட்ட 10 பைசா கூட இல்ல, மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்ல, வயசாகி உடல் மெலிஞ்சு ஆளே அடையாளம் தெரியாம மாறி போயிருக்க பிந்துகோஸுக்கு மூட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர், பிபின்னு எக்கச்சக்க ஹெல்த் இஷ்யூஸ். இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்களாம். மூத்த மகன் கல்யாணமாகி ஹைதராபாத்ல செட்டில் ஆன நிலையில வசதி வாய்ப்போடு இருந்தும் ஆரம்பத்துல உதவி செய்தவர் இப்ப செய்யறது இல்லையாம். வேலை இல்லாத இளைய மகன் கூட தான் பிந்துகோஸ் இப்ப இருக்காங்களாம். அதனால நடிகர் சங்கத்துக்கிட்ட உதவி கேட்டும் கிடைக்காத நிலையில நடிகர் ராகவா லாரன்ஸ் முதல்ல 25,000 கொடுத்து உதவி இருக்காரு. அதுக்கு பிறகு எந்த உதவியும் செய்யலையாம். அதோட நடிகர் விஷாலும் ஆரம்பத்துல உதவி செய்தாரு. இனிமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதவி செய்தா நல்லா இருக்கும்னு கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க பிந்துகோ.